ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auraville Health Mix auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இன்னைக்கு 1 கிராம் கோல்டு வந்து 10,000 ரூபாய்க்கு மேல விக்குது. ஆனா 4,000 ரூபாய்க்கு கூட அந்த 1 கிராம் கோல்ட வாங்க முடியும். அப்படி வாங்குற கோல்டு வந்து நம்மளால விற்க முடியுமா, இல்லை அடகு வைக்க முடியுமா, இது எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இல்லை இந்த மாதிரி சந்தேகம் கூட உங்களுக்கு நிறையா வரலாம். அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. இது 100% சேஃப் தான். ஏன்னா இது கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். கோல்ட்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 14 கேரட், 18, 22, 23, 24 இப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ 14 கேரட்னு எடுத்துட்டிங்கன்னா 58.3% தங்கம் இருக்குது. 18 கேரட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% தங்கம் இருக்கு. அதுவே 22 கேரட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 91.6% வந்து கோல்டு இருக்கு. 24 கேரட்னா நமக்கே தெரியும் சுத்தமான தங்கம், அதாவது 100% தங்கம் அதுல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். 24 கேரட்ல வந்து ஜுவல்லரிஸ்லாம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ எந்த உலோகமும் கலக்காம சுத்தமான தங்கத்துல எந்த ஜுவல்லரியும் பண்ண முடியாது. ஸோ அது கோல்டு பாரா தான் இருக்கும். இப்படி வாங்குற தங்கம் வந்துட்டு தரமானதா இல்லை உண்மையானதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, BIS ஹால்மார்க் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி போகிற அந்த BIS ஹால்மார்க் நம்பர் மட்டும் வந்து உண்மையானதாக இருக்குமா, ஏன் அதில் ஃபேக்லாம் பண்ண முடியாதா, சீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கடலூரில் வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு கம்பெனி வந்துட்டு 22 கேரட்டில் வந்துட்டு அவங்களே போலியே HUID வந்துட்டு பிரிண்ட் பண்ணி செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம மாட்டிக்காமல் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுவும் நம்ம வாங்குற தங்கம் வந்துட்டு உண்மையானதா போலியானதா அப்படின்றத ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த HUID நம்பர் எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து BIS கேர்னு அப்ளிகேஷன் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை HUID அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 6 டிஜிட் நம்பர். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு ரிங் வச்சிருக்கோம், இல்லை ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம், நகை வச்சிருக்கோம் அப்படின்னா அதிலே போட்டிருப்பாங்க HUID 6 டிஜிட்ல இருக்கும். அது வந்து ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்றாங்க. அதாவது ABCD மிக்ஸ்டு வித் நம்பரோட இருக்கும். இந்த HUID வந்து நார்மலாக எப்படி பார்த்தா தெரியாது, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால லென்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நம்பர் தெரியும். அந்த நம்பர் எடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த வெரிஃபை HUIDல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு வந்து எவ்வளோ கிராமு, எங்கே பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான தரமான தங்கம் தான், கவர்மெண்ட் அப்ரூவோட இருக்குது, நீங்கள் விற்றுக்கலாம். இல்லை வந்து அடகு வைக்கணும் அப்படின்னாலுமே இது எல்லாமே மேண்டேட்டரியாக பார்ப்பாங்க. அப்படி இல்லாத நீங்கள் உண்மையான தங்கத்தையே வாங்கினாலும் விற்கிறதோ இல்லை அடகு வைக்கிறதோ வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ எந்த நகை வாங்குறதா இருந்தாலும் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. நகையில் வந்துட்டு HUID வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பியூரிட்டி, அப்புறம் வந்துட்டு ஹால்மார்க் சிம்பிள், இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஹால்மார்க் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, HUID இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 22 கேரட் போட்டிருக்கா, 24 போட்டிருக்கா, அந்த பியூரிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. 22 கேரட், 18 கேரட், 14 கேரட் அந்த வகையில் 9 கேரட் கோல்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சேஃப் தானா, 100% சேஃப் தான். ஆனால் இதை வாங்கலாமா, வாங்கினா விற்க முடியுமா, அதில் நமக்கு லாபம் வருமா வராதா, அப்புறம் இது 4,000 ரூபாய்க்கு தான் வாங்குறோம், இது ஒர்த் இல்லையா அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகம் வரும். அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ சென்னையில் வந்துட்டு 24 கேரட்ல 1 கிராம் கோல்டு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது 11,000 ரூபாய்க்கு மேலே வருது. அதே 22 கேரட்ல 1 கிராம் வாங்குறோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வேலை வருது. அதுவே வந்துட்டு 18 கேரட்ல வாங்குறோம் அப்படின்னா 8,000 ரூபாய் வருது. இந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா 9 கேரட்ல வந்து கோல்டு வரப்போகுது அப்படின்னா அது வந்து 4,000 ரூபாய்க்கு வருது. இப்படி பியூரிட்டி வந்து குறைய குறைய தங்கத்தோட ரேட்டும் குறையும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதில் எத்தனை பர்சன்டேஜ் தங்கம் இருக்கோ அதோட கூட சேர்த்து சில மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 9 கேரட் கோல்டு இருக்கு அப்படின்னா 37.5% தான் வந்து தங்கம் இருக்கும். மீதி எல்லாமே வந்து அலாய், அதாவது மற்ற மெட்டல்ஸ் வந்து கூட கலந்து தான் இருக்கும். ஸோ மற்ற தங்கத்தோட அதாவது 22, 23 கம்பேர் பண்ணும்போது 9 கேரட் கோல்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தங்கத்தோட விலை மட்டும் கிடையாது. இப்போ 9 கேரட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 4,000 ரூபா மட்டும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அதில் வந்து செய்கூலி, சேதாரம், அதை விட முக்கியமாக GST 3% போட்டு மொத்தமாக தான் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. இந்த 9 கேரட் கோல்டை வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, ட்ரெண்டியாக டெய்லி ஒன்று போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 22, 24 போகிறத காட்டிலும் நீங்கள் 9K போனீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற கோல்டோட கம்பேர் பண்ணும்போது அதாவது 24, 22 கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா பொலிவாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 37.5% தான் இதில் தங்கம் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து மற்ற காப்பர் இல்லை வேற எந்த மெட்டலாவது இருக்கலாம். அதனால அதோட கலர் வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மற்ற மெட்டல்ஸ் வந்து அதிகமாக கலக்கிறதுனால சீக்கிரமாக ஒடிஞ்சு போகிறது, நெளிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ டெய்லி யூஸ்க்கு இந்த 9 கேரட் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க,
எமர்ஜென்சிக்காக எனக்கு வேணும்னா டக்குன்னு வச்சுட்டு பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 24 கேரட் 22 கேரட்டுக்கு போகிறது தான் அட்வைசபிளாக இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் 9 கேரட்டுக்கு போகலாம். ஏன்னா கோல்டு நம்ம வந்து ஒரு அடகு வைக்கிறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னாலுமே அது பியூரிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு அதுக்கான அமௌண்ட்டை தருவாங்க. இப்போ 9 கேரட் வாங்குறோம் அப்படின்னா அது வாங்குறதே 4000 ரூபாய்க்கு தான் வாங்குறோம். அதை அடகு வைக்கிறோம் விற்கிறோம் அப்படின்னா அதில் பாதி இல்லை அதுக்கு கம்மியாக கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது. இப்போ 9 கேரட் வாங்கினாலும் நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா 9 கேரட் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து தங்கத்தோட விலையை வந்து அதிகமாகுது. அப்படி நம்ம 9 கேரட்டை வந்து விற்கும் போது கூட நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட்னு வந்து கோல்டெல்லாம் வந்துச்சு. அதில் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த 22, 24ஓட கம்பேர் பண்ணும்போது 18 கேரட்டில் தான் வந்து டிசைன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் மெட்டல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணுறதுனால அதில் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப மைன்யூட்டாக சூப்பராக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த 18 கேரட் வந்து ஃபஸ்ட்டு இந்த UK, US, சிங்கப்பூர் இந்த மாதிரி வெளிநாட்டில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து லைட் வெயிட் ஜுவல்லரியாக போடணும். அப்படி இல்லாமல் அதில் இருக்க ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டைமண்ட், ரூபி அந்த மாதிரி கல்லுக்கு தான் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தங்கத்துக்கு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த 18 கேரட் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ 18 கேரட்டோட யூசேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இப்போ இந்த 9 கேரட் கோல்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு நாங்கள் விசாரிச்சும் போது அதே மாதிரி BAS ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 கேரட் வந்து டோட்டலாக 1000 பார்ட்ஸ்னு வச்சிங்கன்னா 22 கேரட் எவ்வளோ? சிம்பிள் 22/24 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 916 வரும். அதே மாதிரி 18 கேரட்னா 18 டிவைடட் பை 24 இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா 750 கேரட்னு வரும். நான் சொன்ன 14 கேரட், 18 கேரட், 20 கேரட், 22 கேரட் மாதிரி 9 கேரட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 9 கேரட் பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 24 பார்த்தீங்கன்னா 375 பார்ட்ஸ், அதாவது அதோட ஃபைனஸ் அவ்வளோதான். அப்போது 1000 பார்ட்ஸில் 375 தான் கோல்டு, மீதி எல்லாமே அலாய்ஸ். இது எதுக்குன்னா இப்போ ஜென்ரலாக இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து லைட் ஜுவல்லரி போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்த இதில் 9 கேரட்டேஜ் கூட இப்போது ஹால்மார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இந்த 3 மார்க்கும் பார்க்கணும். கேரட்டேஜ், ஃபைனஸ் ஃபஸ்ட்டு, கேரட்டேஜ் அண்ட் அப்புறம் அடுத்தது பியூரிட்டி இன் கேரட்டேஜ் அண்ட் ஃபைனஸ் ரெண்டாவது, மூணாவது வந்து HUID. இரண்டாவது முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னா சில்வர் ஆர்டிகிள்ஸ் இருக்குல்ல, இப்போ சில்வர் ஜுவல்லரியில் இப்போ HUID இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான 2 டெவலப்மெண்ட். நீங்கள் வாங்குகிற சில்வர் ஆர்டிகிள்ஸ்லையும் இதே மாதிரி உங்களுக்கு HUID இருக்கும். இந்த HUIDயும் நீங்கள் வெரிஃபை பண்ணி வாங்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இந்த 9 கேரட் கோல்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, ஃபியூச்சரில் வரலாம். ஃபியூச்சரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண தான் இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு இந்த 9 கேரட் கோல்டு வந்துட்டு யூஸ்ஃபுல் தானா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் கடையில் போய் வாங்குற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மைதாங்க. ஸோ கடையில் போய் ஏமாறாமல் ஒவ்வொரு பொருளையும் எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் யார் கூட இருக்காங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்போட சென்னை கிளையோட டைரக்டர் அண்ட் ஹெட் திருமதி பவானி மேடம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கன்சியூமர் ரைட்ஸ் பற்றியும் எப்படி ஒவ்வொரு பொருளையும் செக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BASனே சொல்கிறாங்க. BASனா யாரு? எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. விடுவோமா நாங்க?